வள்ளுவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல பரிசுத்தாவியான பேசுங்க, மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பரலோகத்தின் தூதுகளாக மாறட்டும். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலை வேளையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய வேலை வருமானமும் நிறைந்து இருக்கும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 17:24 வாசிக்கப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். நம்ம குறித்து அறிந்திருக்கணும். நம்ம வாயிலிருந்து புறப்பட கர்த்தருடைய வார்த்தை உண்மை. தேவனுடைய மனுஷன் ரெண்டாவது தகுதி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கணும். மக்கள் எதிர்பார்க்கணும், ஓ கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசினார், இந்த வார்த்தை மெய் என்று உணர்கிறேன். சாரிபாத்து விதவை வீட்டில் கொஞ்சோண்டு மாவு என்ன இருந்துச்சு, அவள் சாப்பிட்டு அவளும் பிள்ளையும் அறிக்க போகிறா. அப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் 3 வருஷம் வானம் அடைக்கப்பட்டிருக்கு. கொடிய பஞ்சத்தில் இருந்தான். ஆனாலும் சொன்னான், கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வானா, அதுக்கடுத்து கொஞ்சம் அடையை கொண்டு வானா, எனக்கு கொஞ்சோண்டு மாவு என்னதாக இருக்கு, நானே பிள்ளையை சுட்டு தின்னுட்டு சாக போகிறோம், இல்லை அடையை சுட்டு எனக்கு கொண்டான்னு சொன்னான். அதை சொல்லு எலியாவின் சொற்படியே அந்த சாரிபாத்து விதவை செய்து அவனுக்கு அடையை கொடுத்தான். சாப்பிட்டு ஆசீர்வதிச்சான். கிட்டத்தட்ட அந்த 2 வருஷம் கழித்து 1/18 சொல்லப்படுகிறது, வேதம் சொல்லுகிறது. அப்போது அவனுக்குள்ளே அந்த மழை பெய்யும் வரையும், மழை காலம் வரையும் 1/18 படிப்பான். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் 3 வருஷமும் அங்கே சாரிபாத்து விதை வீட்டில் இருந்துட்டான். எலியா சொன்ன வார்த்தையின்படி கடைசி நேரம் வரைக்கும் அந்த உணவு அதோடு இல்லைங்கிற நிலை இருக்கும்போது எலியா சொற்படி செய்தான். அந்த வார்த்தையின்படியே அவளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டா. அந்த வீடு கிட்டத்தட்ட 3 வருஷம் அவனே உட்காந்து சாப்பிட்டுருக்கான். பஞ்சம் தீரும் வரையும் அந்த மாவு எண்ணெய் குறையலை. எளியா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வாதம். நம்ம கர்த்தருடைய தேவ மனுஷனான நம்ம சொன்ன அந்த வார்த்தையின்படி நடக்கணும். சொன்னால் அந்த வார்த்தையின்படி அவள் செய்தா. அந்த வார்த்தையின்படி எலியா சொன்ன வார்த்தையின்படி எண்ணெயும் மாவும் குறையல. இதை கண்ட அந்த சுனமேஸ்வரன் உண்மையான தேவ மனுஷன்தான். வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை உண்மை. அப்போ தேவ மனுஷன் ரெண்டாவது தகுதி என்ன? வாய்ந்து புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உண்மையார், உண்மையுள்ள மனுஷனாக நம்ம பார்க்கணும். அப்போ நீங்களும் நானும் ரெண்டாவது நமக்குரிய தகுதி இந்த பாச உண்மையுள்ள மனுஷன். வாய்ந்து புறப்பட வார்த்தை உண்மை. ஒரு வார்த்தை வீணாக போகாது. அந்த கர்த்தருடைய வார்த்தை அநேக மனுஷன் சொல்கிறாங்க, அவர் சொல்லிட்டு போனார், ஒன்றுமே நடக்கலைன்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மனுஷனை பிரியப்படுத்த, அந்த மக்களை கவர்ந்தலுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லி வார்த்தையை எடுத்து ஆண்டவர் சொல்லாததை சொன்னாருன்னு சொல்லி பொய் சொல்லி மக்களை வெறும் மேய்ப்பூச்சா பூசி விட்டு போகிறவங்களல்ல. இதை எலியாவன் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை உண்மைங்கிறத அவர் மூலமாக சொன்ன வார்த்தையின் கிரியை. மாவு எண்ணெய் குறையாதுன்னு சொன்னார். அதே மாதிரி தான் பஞ்சகாலம் வரைக்கும் 1-2 நாள் இருந்துட்டு தீர்ந்து போகல. அந்த நாள் வரைக்கும் சொன்னார், பஞ்சகாலம் முடிவு வரையும், தேசத்தில் மழை பெய்யும் வரையும் உன்கிட்ட இருக்கிற கலையத்தில் என்ன குறையாது, பானையில் மாவு குறையாது சொன்ன அந்த வார்த்தையின்படியே நடந்தது வார்த்தை. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை உலகம் உண்மைன்னு ஏற்றுக்கிட்டா நம்மளை கொடுத்து 1000 கோடி மக்கள் கூட கோடிக்கணக்கான ஜனங்கள் 1000 ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க. ஜெபிக்கிறேன். நல்ல பிதா நன்றி செலுத்துகிறோம். அந்த சாரிபாத்து விதவை சொன்னது போல, நீ தேவனுடைய மனுஷன்யா, நீ தேவனுடைய மனுஷன். அதான் குறிப்பிட தேவனுடைய மனுஷன். சாரிபாத்து சொல்கிறா, நீ தேவனுடைய மனுஷன். வாய்ந்து புறப்படுகிறது வார்த்தை உண்மை. இப்படி நம்ம பார்த்து மக்கள் சொல்லணும். அப்போ தான் அந்த சமாரியா தேசம் ஆண்டவர் அறிஞ்சது. எல்லா மக்களும் கடவுளை அறியக்கூடிய கண்களை திறந்தது. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவங்க. நம்ம வாய்ந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று மக்கள் சொல்லணும். நம்ம இந்த வார்த்தையில் கிரியை இருக்கணும், வார்த்தையில் மகிமை உண்டாகணும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கேட்குற பிள்ளைகளை செய்யுங்கப்பா.
அவருடைய வாய்ந்து புறப்படைய வார்த்தையை தேவனிடத்தில் பெற்று மக்களுக்கு சொல்லட்டும். உம்முடைய கரத்திலிருந்து உம்முடைய சமூகத்தின் வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையை சொல்ல, நீ சொன்ன வார்த்தையை சொல்லட்டும். அது மூலமாக நீர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.